करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तंसां गुरुपङ्क्तिश्रियन्नुमः. திவ்யதேச திருவிண்ணகர் ஸ்ரீ ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி இயற்றிய திவ்யதேச வைபவ ஸ்துதியின் அடிப்படையில் 13வது திவ்யதேசமாக திருவிண்ணகர் என்றும் உப்பிலியப்பன் கோயிலை பற்றி அற்புதமான சுவாமியின் அனுபவத்தை பார்ப்போம். இந்த க்ஷேத்திரமானது கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய பிரசித்தமான க்ஷேத்திரம். விண்ணகரம், ஆகாசநகரம், வியோமநகரம், துளசீவனம், மார்க்கண்டேய க்ஷேத்திரம் என்றெல்லாம் இந்த திவ்ய தேசத்துக்கு வேறு பெயர்கள் உண்டு. இந்த க்ஷேத்திரத்துக்கு எம்பெருமானை சேவிக்கும் பொழுது நம் ஆசுகவி சுவாமி 2 ஸ்லோகங்கள் பாடுகிறார். முதல் ஸ்லோகமானது மார்க்கண்டேய மகர்ஷிணாதி மஹிதே க்ஷேத்ரே வியத்பத்தனே சுத்தானந்த நிகேதனே ஸ்தித மகோராத்ராக்கிய தீர்த்தாந்திகே பிராகாஸ்யம் பிருத்திவியுதம் பதகராட் ஹேமாபகாதர்மசன் மார்க்கண்டேய சமீக்ஷிதம் நிருபமம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் பஜே. மார்க்கண்டேய மகர்ஷியின் பெயரினால் இந்த க்ஷேத்திரம் விளங்குகிறது. சுவாமி சொல்லுகிறார், மார்க்கண்டேய மகர்ஷினாதி மஹிதே க்ஷேத்ரே வியத்பத்தனே. விண்ணகரம் என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர். அந்த வைகுண்டம் போலவே இருக்குமாம் இந்த க்ஷேத்திரம். தேவர்களெல்லாம் கொண்டாடக்கூடிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திலே மார்க்கண்டேய மகரிஷி ஒரு சமயம் தவம் செய்து கொண்டிருந்தார். இவருடைய தவத்துக்கு இறங்கி பூமி தேவியானவள் இவருக்கு பெண்ணாக அவதரித்தாள். அவளுக்கு வசுமதி என்ற பெயரையிட்டு மிகவும் அன்புடன் வளர்த்து கொண்டு வந்தார் மகரிஷி. அவளுக்கு விவாக வயது ஆகிவிட்டது அப்படிங்கிறதை அறிந்து நல்லதொரு வரன் கிடைப்பானோ என்று ஊரெல்லாம் தேடி அலைந்தார். இந்த விஷயமும் எல்லா இடங்களிலேயும் பரவிற்று. ஒரு நாள் மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு ஒரு விருந்தாளி சேர்ந்தார். அந்த விருந்தாளி தலையெல்லாம் நிறைத்த, தோலெல்லாம் சுருங்கிய, கையிலே கோல் தரித்த, குரல் தழுதழுத்திருக்கக்கூடிய ஒரு வயதான கிழவர். அந்த கிழவர் மகரிஷியை பார்த்து, உம்மிடத்தில் ஒரு பெண் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். நானும் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றாராம். இதை கேட்ட மகரிஷிக்கு என்ன பதில் சொல்வது என்று தர்மசங்கடமாயிற்று. வீடு தேடி வந்த விருந்தாளியை ஏமாற்றி வெறுங்கையோடு அனுப்புவது சரியா, அல்லது கிளி போல் வளர்த்த இந்த பெண்ணை இந்த கிழவர் கையில் கொடுப்பதுதான் சரியா, என்னதான் செய்வது என்று யோசித்து ஒரு யுக்தி பண்ணினார் மகரிஷி. கிழவரை பார்த்து சொன்னார், சுவாமி, அடியேனுடைய பெண் ரொம்ப சிறிய வயதுடைய பெண். அவளுக்கு சரியாக பாக்கம் கூட பண்ண தெரியாது, உப்பு கூட போட்டு தளிகை பண்ண தெரியாது என்றாராம். இதை கேட்ட கிழவர், உம்முடைய பெண்ணுக்கு உப்பு போட்டு பாக்கம் செய்ய தெரியாதென்றால் நாமும் உப்பில்லாமலேயே அம்சேவோம் என்றாராம். இதை கேட்டவுடன் மகரிஷிக்கு இன்னும் கஷ்டமாயிற்று. இப்படி சொல்லுகிறாரே, வேற என்ன சொல்லி இவரை மறுப்பது? எம்பெருமானே, என்னை ரட்சிக்க வேண்டும். அதிதி தர்ம சத்காரத்திலிருந்து நான் பின்வாங்கியவனாக இருக்கக்கூடாது. தேவரீரை விட்டால் எனக்கு கதியில்லை, காப்பாற்ற வேண்டும் என்று எம்பெருமானை குறித்து உருகி யோசித்தாராம். இவர் யோசித்தாரோ இல்லையோ, முன்னாடி இருந்த கிழவர் அற்புதமான யுவாவாக மாறி சங்க சக்கரம் தரித்து பீதாம்பரத்துடன் சேவை சாதித்தாராம். ஆஹா, இவர் ஸ்ரீனிவாசன் அல்லவோ என்று சந்தோஷப்பட்டார் மகரிஷி. அவரை பஜித்தார். ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் பஜே என்று எப்படி நம் ஆசுகவி சுவாமி பாடுகிறார் அப்படின்னு கேட்டால், அன்றைய தினம் மார்க்கண்டேயர் பாடினா மாதிரியே பாடுகிறார். இவர் ஸ்ரீனிவாசன் அல்லவோ என்று சந்தோஷப்பட்டு பெண்ணை கொடுத்தார். பெண்ணை கொடுத்தவர் என்ன கேட்டார்? சுவாமி, இந்த க்ஷேத்திரத்திலேயே தங்கி இருக்க வேண்டும் அப்படின்னார். அவசியம் இருக்கேன்னார் எம்பெருமான். அது மட்டும் இல்லை, உம்முடைய பெண்ணோட சேர்ந்து நீரும் என்னோட வந்துடும். கர்ப்பகிரகத்திலேயே பூமி தேவியும் மார்க்கண்டேயரும் கூட இருக்கும்படியான சேவையை இன்றைய தினமும் எம்பெருமான் நமக்கு சாதிக்கிறார். இது மட்டும் இல்லை, அன்றைய தினம் மார்க்கண்டேயருக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரே, உப்பில்லாமலேயே அம்சேவோம் என்று சொல்லி, அதை இன்று வரை கடைபிடிக்கிறார் எம்பெருமான்.
எல்லா பிரசாதங்களும் உப்பில்லாமலேயே எம்பெருமானுக்கு செய்யப்படும் இவ்விடத்திலே. இதனால் இவர் உப்பிலியப்பன் என்கிற பெயரை பெறுகிறார். ஆனால் இவர் உப்பிலியப்பன் ஆவதற்கு முன்னாடியே ஒப்பிலியப்பனாக இருந்தவர். ஒப்பில்லாதவர், ஒப்பில்லாத சுவாமி ஒப்பிலி அப்பன் ஆகிறார். இந்த ஒப்பிலியப்பன் என்பது சம்ஸ்கிருதத்திலே எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டால், ஆசுகவி சுவாமி சொல்லுகிறார், நிருபமம் அப்படிங்கிற சப்தம். நிருபமம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் பஜே என்றார். நிருபமன் என்றால் ஒப்பில்லாதவன், ஈடிட இல்லாதவன் என்று அர்த்தம். இப்பேற்பட்ட இந்த ஒப்பிலியப்பன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் என்று ஏன் சொல்லுகிறார் சுவாமி என்று கேட்டால், இந்த ஒப்பிலியப்பனானவர் திருவேங்கடத்திலே இருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு அக்ரஜன், அண்ணன் என்று சொல்லுவார்கள் சம்பிரதாயத்திலே. அதனால் ஒரு மரியாதைக்காக ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் என்கிற பதத்தை போடுகிறார் சுவாமி. இந்த க்ஷேத்திரத்திலே இருக்கும் விமானத்தின் பெயரை சொல்லுகிறார் சுத்தானந்த நிகேதனே, சுத்தானந்த விமானம் என்று. இவ்விடத்திலே இருக்கும் புஷ்கரணியானது அகோராத்திர புஷ்கரணி, ஸ்திதம் அகோராத்ராக்கிய தீர்த்தாந்திகே என்று பாடினார். அகோராத்திர புஷ்கரணிக்கு ஒரு தனி சிறப்பு. சாதாரணமாக புஷ்கரணிகளுக்கு போய் புரோக்ஷணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்றால் சூரியாஸ்தமனத்துக்கு பின்னாடி செய்வது உச்சிதமல்ல, அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் அகோராத்திர புஷ்கரணி மட்டும் விதிவிலக்கு. அது அகசிலேயும், அதாவது பகலிலேயும் போய் சேவிக்கலாம், உபயோகப்படுத்தலாம், புரோக்ஷிச்சுக்கலாம். அதே போல் ராத்திரி வேளையிலேயும் அங்கே இருக்கும் தீர்த்தத்தை நாம் மரியாதையுடன் எடுத்து புரோக்ஷணம் செய்து கொள்வதோ அனுஷ்டானங்களுக்கு எடுத்துக்கொள்வதோ செய்யலாம். இப்பேற்பட்ட அகோராத்திர புஷ்கரணியின் தீரத்திலே எம்பெருமான் கோயில் கொண்டிருக்கிறான். கிழக்கு நோக்கி கோயில் கொண்டிருக்கிறான். பிராகாசியம், பூமி தேவியை பக்கத்திலே வைத்து கொண்டிருக்கிறான். பிருத்திவி யுதம், கருடனுக்கு, ஹேம மகரிஷிக்கு, தர்ம தேவதைக்கு, மார்க்கண்டேயருக்கு பிரத்யட்சமாக இருக்கிறான். பதகராட் ஹேமா பகா தர்ம சன்மார்க்கண்டேய சமீக்ஷிதம் என்று போடுறார் பதங்களை. இப்படியாக இத்தனை விவரங்களை முதல் ஸ்லோகத்திலே சொன்னார். அடுத்த ஸ்லோகத்திலே எந்த எந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தார்கள் என்று கூறுகிறார். மகதாஹ்வயேன பரகால யோகினா ஷடவைரிணா ச முனினா விவர்ணிதம் சததம் மகேன மஹிதம் சமாஸ்ரயே வினதார்த்திதார்த்த கடனைக தீக்ஷிதம். மகதாஹ்வயர் என்று சொல்லக்கூடிய பேயாழ்வார், பரகாலன் என்று சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வார், ஷடவைரின்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார், இந்த 3 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்கிறார்கள் இந்த க்ஷேத்திரத்திலே. என்னப்பன் எனக்காய் இகுளாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன், தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே என்று நம்மாழ்வார் தன் ஒப்பார் இல்லப்பன் என்று மங்களாசாசனம் செய்வார். ஒப்பற்ற அப்பன், ஒப்பிலி அப்பன் இவர் என்று சொல்லுவார். அதே போல பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் என்று பல கோலங்கள் கொண்டு சந்நிதிகள் கொண்டிருக்கிறான் இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான். அந்த சந்நிதிகள் எல்லாவற்றையும் இன்னிக்கும் நாம் எல்லாம் சேவிக்க முடியும் இந்த க்ஷேத்திரத்திலே. இப்பேற்பட்ட க்ஷேத்திரத்திலே இருக்கும் இன்னொரு தனி சிறப்பு என்னவென்றால், ஸ்ரவணத்திலே ஒரு சிறப்பான உற்சவம் நடக்கும். தீபத்தை ஏற்றி எம்பெருமானை வழிபடுவார்கள். அப்பொழுது சில சமயங்களிலே அர்ச்சகருக்கு ஆவேசம் வந்து பக்தர்களுடைய கூக்குரலுக்கு இறங்கி எம்பெருமான் சொல்லும் பதில்களை அவர் அளிப்பார். இந்த க்ஷேத்திரத்திலே வந்து ஸ்ரவணோத்சவத்தை சேவித்தோமானால் நாம் இழந்த நன்மைகள் அனைத்தையும் திருப்பி பெற முடியும் அப்படிங்கிறதை சொல்லி ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. வினதார்த்திதார்த்த கடனைக தீட்சிதம் என்று கூறி, இப்படியாக அற்புதமான இந்த திருவிண்ணகர் க்ஷேத்திரத்தை பற்றி ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி பாடியத்தை நாம் பார்த்தோம். அடுத்த வாரம் அடுத்த திவ்ய தேசத்துடன் சந்திப்போம்.